ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங் டு ஆல். வாழ்க வளமுடன். நம்ம 9th ஸ்டாண்டர்டில் இருக்க மெமரி பாடல் மட்டும் பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். தித்திக்கும் தெல்லமுதாய் தெல்லமுதின். இந்த பாடல் வரி இடம்பெற்றுள்ளது தமிழ் விடு தூது. இந்த லைன் கொடுத்துட்டு கேட்டாங்கன்னா தமிழ் விடு தூதுன்னு அடிங்க. தித்திக்கும் தெல்லமுதாய் தெல்லமுதின். நெக்ஸ்ட்டு தூதுனா வாயில் இலக்கியம், சந்து இலக்கியம் அப்படின்னு வேறு ஒரு பேர் இருக்குது. தூதுன்றதுக்கு வாயில் இலக்கியம், சந்து இலக்கியம். நெக்ஸ்ட்டு இது கலிவெண்பால் ஏற்றப்பட்டது. அடுத்தது 268 கன்னிகள் இடம்பெற்றுள்ளன. 268 கன்னின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 அடி மட்டும் வச்சு தொகுக்கப்படும். இந்த பாடல் எல்லாமே 2 அடி தான் இருக்குமே. அதுவும் எப்படி இருக்குன்னா எதுகை இருக்கும். 2 அடியிலுமே எதுகை வார்த்தைகள் இருக்கும் ஃபஸ்ட்டு சீர்லேயே. அதுதான் என்னன்னு சொல்லுன்னு பார்த்தீங்கன்னா கன்னி அப்படின்னு சொல்லுவோம். 1930 உவேசாவால் முதலில் பதிப்பிக்கப்பட்டது. இதனுடைய ஆசிரியர் பெயர் அறியப்பட இயலவில்லை. நெக்ஸ்ட்டு நம்ம பெரிய புராணம் போகலாம். பெரிய புராணம் திருத்தொண்டர் தொகை, திருத்தொண்டர் திருவந்தாதி, சேக்கிழரால் 63 நாயன்மார்கள் வச்சு இயற்றப்பட்டது. திருத்தொண்டர் புராணம் பெரிய புராணம் கிபி 12ஆம் நூற்றாண்டு 2ஆம் குலோத்துங்கன் அவையில் ஏற்ற முதலமைச்சராக இருந்தார் சேக்கிழார். அடுத்து பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடி வந்த வல்லவன் சொல்லிட்டு யார் சொல்லுவாங்கன்னா மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரம். பேஜ் காமிக்கிற பாருங்க. சுந்தரரின் திருத்தொண்டர் தொகை அடியவர் பெருமையை ஓரடியில் கூறுகிறது. திருத்தொண்டர் திருவந்தாதி ஒவ்வொரு பாடல் அவ்வடியார்களின் சிறப்பை கூறுவதாக அமைந்தது. இந்த 2 நூல்களையும் அடிப்படையாக கொண்டு சேக்கிழாரால் ஒவ்வொரு புராணத்திலும் ஒவ்வொரு அடியாராக 63 சிறப்புகளை விளக்கி பாடப்பட்டுள்ளது. திருத்தொண்டர் புராணம் இதன் பெருமை காரணமாகவே இது பெரிய புராணம் என்று அழைக்கப்படுகிறது. 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்த சேக்கிழார் சோழ அரசன் 2ஆம் குலோத்துங்கன் அவையில் முதலமைச்சராக இருந்தார். பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வல்லவ என்று இவரை மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார் பாராட்டினார். நெக்ஸ்ட்டு திருக்குறள் பாருங்க. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. இதில் பயின்றுள்ளதல்ல அணி என்னான்னு கேட்பாங்க. ஊவமை அணி. நெக்ஸ்ட்டு செல்வத்துள் செல்வம், செவிச்செல்வம், அச்செல்வம், செல்வத்துள் எல்லாம் தலை, சொற்பொருள் பின்வரும் நிலை அணி. நெக்ஸ்ட்டு 2 திருக்குறள் இருக்குது, பார்க்கலாம் வாங்க. சலத்தால் பொருள் செய்தே மார்த்தல் பசுமன் களத்து நீர் பெய்தீரி எற்று. இதில் பயன்படுந்துள்ளது ஊமை அணி. நெக்ஸ்ட் ஒரு திருக்குறள் பாருங்க. பெருமைக்கும் ஏனைய சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைக்கல். இதில் பயின்று வந்துள்ளது ஏகதேச உருவக அணி. நெக்ஸ்ட் பார்க்கலாமா. என் சமகால தோழர்களே. யார் எழுதுனாங்கன்னு பார்த்தீங்கன்னா வைரமுத்து. அறிவியல் என்னும் ஏவும் திசையில் அம்மை போல. அதனுடைய பாடல் வரி, இந்த பாடல் வரி கொடுத்துட்டு யார் எழுதுனாங்கன்னு கேட்பாங்க. வைரமுத்து. என்னன்னு பாருங்க. அறிவியல் என்னும் ஏவும் திசையில் அம்மை போல. நெக்ஸ்ட்டு இவர் தேனி மாவட்டத்தை சேர்ந்த மெட்டூரில் பிறந்தார். இவர் பத்மபூஷன் விருது பெற்றிருக்காரு. இவர் கள்ளிக்காட்டு இதிகாசம் புதினத்துக்காக 2003 சாகித்ய அகாதமி விருது பெற்றார். இவர் இந்தியாவிலே சிறந்த பாடலாசிரியர் என தேசிய விருது 7 விருது இந்தியாவில் வாங்கியிருக்காரு.
மாநில அரசினுடைய விருது 6 முறை பெற்றிருக்காரு. இவர் இந்தி, தெலுங்கு, மலையாளம், வங்காளம், ஆங்கிலம் ஆகிய மொழிகளில் இவருடைய பாடல் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட்டு உயிர் வகை யார் எழுதினான்னு பார்த்தீங்கன்னா தொல்காப்பியர். தொல்காப்பியத்தில் இருக்குது. தொல்காப்பியத்தை யார் எழுதினாலும் தொல்காப்பியர். உயிர் வகையும் அவர் தான். எழுத்து, சொல், பொருள் என 3 அதிகாரம் 27 இயல்கள் உள்ளது. அது பார்க்கலாம் வாங்க. தொல்காப்பியம் 105. உயிர் வகை பாருங்க. இது கேட்பாங்க. ஓரறிவு, ஈரறிவு, மூவறிவு, 4 அறிவு, 5 அறிவு எப்படி 5 அறிவு, 6 அறிவு எப்படி கேட்பாங்கன்னா இதனுடைய வரிசை இருக்குல்ல அதை மாற்றி மாற்றி கொடுத்துட்டு கேட்பாங்க. ஓரறிவு புல் மரம், ஈரறிவு சிப்பி நத்தை, மூவறிவு கரையான் எறும்பு, 4 அறிவு நண்டு தும்பி, 5 அறிவு பறவை விலங்கு, 6 அறிவு மனிதன். இதில் எப்படி கேட்பாங்கன்னா நடுவில் இருக்குல்ல அதுதான் கேட்பாங்க. உற்றறிதல் தொடுதல் உணர்வு, உற்றறிதல் சுவைத்தல், உற்றறிதல் சுவைத்தல் நுகர்தல், உற்றறிதல் சுவைத்தல் நுகர்தல் காணல், உற்றறிதல் சுவைத்தல் நுகர்தல் காணல் கேட்டல், உற்றறிதல் சுவைத்தல் நுகர்தல் காணல் கேட்டல் பகுத்தறிதல். நூல்வெளி பார்க்கலாம். தமிழ் மொழியில் கிடைக்கப்பெற்ற முதல் இலக்கண நூல் தொல்காப்பியம். இதனை இயற்றியவர் தொல்காப்பியர். தொல்காப்பியம் பிற்காலம் தோன்றிய பல இலக்கண நூல்களுக்கு முதல் நூலாக அமைந்திருக்கிறது. எழுத்து, சொல், பொருள் என 3 அதிகாரங்களையும் 27 இயல்களையும் கொண்டுள்ளது. எழுத்து, சொல் அதிகாரங்களில் மொழி இலக்கணங்களை விளக்குகிறது. பொருள் அதிகாரத்தில் தமிழரின் அகம் புறம் சார்ந்த வாழ்வியல் நெறிகளையும் இலக்கிய கோட்பாடுகளையும் இது கூறுகிறது. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு பாருங்கள். சிறு பஞ்சமூலம் காரியாசான். பாடல் வரி பார்த்திங்கன்னா பூவாது காய்க்கும் மரமுல. பாடல் வரி பூவாது காய்க்கும் மரமுல. இதில் என்ன அணி பயின்று வந்துள்ளதுன்னா எடுத்துக்காட்டு உவமை அணி. பார்க்கலாம் வாங்க. 133 அவை 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. சிறு பஞ்சமூலம். இதன் சிறிய வேர்கள் என்பது இதன் பொருள். என்னென்னு பார்த்தீங்கன்னா கண்டங்கத்திரி, சிறுவழுதுணை, சிறுமல்லி, பெருமல்லி, நொறிஞ்சி ஆகியன இவ்வேர்களால் ஆன மருந்து உடலின் நோயை போக்குகிறது. அதுபோல சிறு பஞ்சமூல பாடலில் உள்ள 5 கருத்துக்கள் மக்களின் அறியாமையை போக்கி இதனுடைய ஆசிரியர் பாருங்க. சிறுபஞ்சமூலத்தின் ஆசிரியர் காரியாசன். மதுரை தமிழாசிரியர் மாக்காயனாரின் மாணாக்கர் இவர் இவருடைய சிறப்பு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா காரி என்பது இயற்பெயர். ஆசான் என்பது தொழிலின் அடிப்படையில் அமைந்த பெயர். காரியாசான் எனும் பாயிர செய்யுள் இவரை சிறப்பிக்கிறது. நெக்ஸ்ட் பாருங்க. ராவண காவியம். இது எழுதியவர் புலவர் குழந்தை. இதனுடைய பாடல் வரி கொடுத்துட்டு கேட்பாங்க. பாடல் வரி கொடுத்துட்டு இதனுடைய ஆசிரியர் யார், இல்லைன்னா இது எந்த செய்யுள் அப்படின்னு கேட்பாங்க. கல்லிடை பிறந்த ஆறும் கரைப்பொரு புலனும் தோயும். 157. 20ஆம் நூற்றாண்டில் தோன்றிய தனித்தமிழ் பெருங்காப்பியம் ராவண காவியம். இந்நூல் தமிழக காண்டம், இலங்கை காண்டம், விந்த காண்டம், பழிப்புரி காண்டம், போர்க்காண்டம் என 5 காண்டங்களையும் 3100 பாடல்களையும் கொண்டது. இந்நூல்
புலவர் குழந்தை அவர்களால் இயற்றப்பட்டது. தமிழக காண்டத்தில் உள்ள பாடல்கள் இங்கு இடம்பெற்றுள்ளன. தந்தை பெரியாரின் வேண்டுகோளுக்கு இணங்க 25ஆம் நாளில் இவர் திருக்குறளுக்கு உரை எழுதியுள்ளார். யாப்பதிகாரம், தொடையதிகாரம் உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்ட இலக்கண இலக்கிய நூல்களை படைத்துள்ளார். நெக்ஸ்ட் பாருங்க, திருக்குறள் பார்க்கலாம். 177 திருக்குறள் கொடுத்துட்டு இதில் என்ன அணின்னு கேட்பாங்க. அன்பு நான் ஒப்புரவு கண்ணோட்டம் வாய்மையோடு 5 சால்பு ஊன்றிய தூண் ஏகதேச உருவக அணி. ஊழி பெயரினும் தாம் பெயரார் சான்றாண்மைக்கு ஆழி எனப்படுவார் ஏகதேச உருவக அணி. உழவார் உலகத்தார்க்கு ஆணி அஃதாற்றது எழுவாரை எல்லாம் பொறுத்து ஏகதேச உருவக அணி. நெக்ஸ்ட் பாருங்க, சீவக சிந்தாமணி திருத்தக்க தேவர். இதனுடைய பாடல் வரி பார்த்தீங்கன்னா, சொல்லரும் சூழ் பசும் பாம்பின் தோற்றம் போல். பேஜ் நம்பர் 186. சீவக சிந்தாமணி பார்க்கலாம். சீவக சிந்தாமணி 50 காப்பியங்களுள் ஒன்று. இது விருத்தா பாக்களால் இயற்றப்பட்ட முதல் காப்பியமாகும். இளம்பகம் என்ற உட்பிரிவுகளை கொண்டது. 13 இளம்பகங்களை கொண்டுள்ள இந்நூல் மணநூல் எனவும் அழைக்கப்படுகிறது. மணநூல் என்னென்ன? சீவக சிந்தாமணி. நாமக்கல் இளம்பகத்தில் நாற்றுவளம் எனும் பகுதி பாடமாக அமைந்துள்ளது. இதன் ஆசிரியர் சீவக சிந்தாமணியினுடைய ஆசிரியர் திருத்தக்க தேவர். சமண சமயத்தை சேர்ந்தவர் இவர். இன்பச் சுவை மிக்க இலக்கியமும் இயற்ற முடியும் என நிறுவும் வகையில் காப்பியத்தை இயற்றினார். இவரது காலம் 9ஆம் நூற்றாண்டு. சீவக சிந்தாமணி பாடுவதற்கு முன்னோட்டமாக நரிவிருத்தம் எனும் நூலை இயற்றினார். நெக்ஸ்ட் பாருங்க, முத்தொள்ளாயிரம். பாடல் வரி பார்த்தீங்கன்னா, அல்லல் பழனத்து அறக்காம்பல் வாயவிழு வெள்ளம் தீ பட்டது என ஒரிப்பு. இந்த பாடல் வரி கொடுத்தாங்கன்னா முத்தொள்ளாயிரம் 189. முத்தொள்ளாயிரம் வெண்பாவால் எழுதப்பட்ட நூல் முத்தொள்ளாயிரம். மன்னர்களின் பெயர்களை குறிப்பிடாமல் சேர சோழ பாண்டியர் என்று பொதுவாக பாடப்படுகிறது. 3 மன்னர்களை பற்றி பாடப்பட்ட 900 பாடல்களை கொண்ட நூல் என்பதால் முத்தொள்ளாயிரம் என்று பெயர் பெற்றது. நூல் முழுமையாக கிடைக்கவில்லை. புறத்திரட்டு என்னும் நூலிலிருந்து 108 செயல்கள் கிடைத்துள்ளன. அவை முத்தொள்ளாயிரம் எனும் பெயரில் பதிப்பிக்கப்பட்டுள்ளன. ஆசிரியரின் பெயரை அறிய முடியவில்லை. இவர் 5ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவராக கருதப்படுகிறார். சேர நாட்டை அச்சமில்லாத நாடாகவும் சோழ நாட்டை போர்க்களச் சிறப்பும் உடைய நாடாகவும் பாண்டிய நாட்டை முத்துடை நாடாகவும் பாடப்பகுதி காட்டுகிறது. யசோதர காவியம். ஆக்குவது ஏதெனில் அறத்தை ஆக்குக, போக்குவது ஏதெனில் வெகுளி போக்குக. 219. யசோதர காவியம் 5 காப்பியங்களுள் ஒன்று. யசோதர காப்பியம் இந்நூல் வடமொழியிலிருந்து தமிழ் தழுவி எழுதப்பெற்றதாகும். இந்நூலின் ஆசிரியர் பெயர் அறிய முடியவில்லை. இது சமண முனிவர் ஒருவரால் இயற்றப்பட்டது என்பர். யசோதர காவியம் யசோதரன் என்னும் அவந்தி நாட்டு மன்னரின் வரலாற்றை கூறுகிறது. இந்நூல் 5 சருக்கங்களை கொண்டது. பாடல் எண்ணிக்கை 320 எனவும் 330 எனவும் கருதுவர். நெக்ஸ்ட் அக்கறை பாருங்க. கல்யாஞ்சி. சைக்கிளில் வந்த தக்காளி கூடை சரிந்து முக்கால் சிவப்பில் உருண்டது. இந்த பாடல் வரி என்னன்னு கேட்டிங்கன்னா, அக்கறை கல்யாஞ்சி எழுதுகிறாரு. கல்யாஞ்சியின் இயற்பெயர் கல்யாண சுந்தரம். சிறுகதை, கவிதை, கட்டுரை, நாவல் என தொடர்ந்து எழுதி வருபவர்.
வண்ணதாசன் என்ற பெயரில் கதை இலக்கியத்திலும் பங்களிப்பு செய்து வருகிறார். புலரி, முன்பின், ஆதி, அந்நியமற்ற, நதி, மணல் உள்ள ஆறு ஆகியவை அவரின் கவிதை நூல்களுள் சில. இவை தவிர அகமும் புறமும் என்ற கட்டுரை தொகுப்பும் வெளிவந்திருக்கிறது. பல கடிதங்கள் தொகுக்கப்பட்டு சில சிறகுகள் சில பறவைகள் என்ற பெயரில் வெளியானது. கலைக்க முடியாத ஒப்பனைகள், தோட்டத்துக்கு வெளியிலும் சில பூக்கள், உயரப்பரத்தில் ஒளியிலே தெரிவது உள்ளிட்டவை இவரது குறிப்பிடத்தக்க சிறுகதை தொகுப்புகள். ஒரு சிறு இசை என்ற சிறுகதை தொகுப்பிற்காக இவருக்கு 2016ஆம் ஆண்டிற்கான சாகித்ய அகாதமி பரிசு வழங்கப்பட்டது. கல்யாண்ஜினுடைய நூல்கள் பாருங்க. கலைக்க முடியாத ஒப்பனைகள், சில இறகுகள் சில பறவைகள் என்ற பெயரில் வெளியானது. பல கடிதங்கள் தூக்கப்பட்டு சில இறகுகள் சில பறவைகள் என்ற பெயரில் வெளியானது. கலைக்க முடியாத ஒப்பனைகள், தோட்டத்துக்கு வெளியிலும் சில பூக்கள், உயர பறத்தல், ஒளியிலே தெரிவது உள்ளிட்டவை இவரது குறிப்பிடத்தக்க சிறுகதை தொகுப்புகள். ஒரு சிறு இசை என்ற சிறுகதை தொகுப்பிற்கு 2016 சாகித்ய அகாதமி விருது பெற்றிருக்காரு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ கைஸ், குட் நைட்.